A person should come out of the comfort zone first. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் அவன் ஞானத்தை அடைய முடியும், இறைவனை அடைய முடியும். பூரா கார்மிக் டெபாசிட்ஸ். கருணையாக இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வெளியேறும். மறுபடியும் ரூட்டு மாறுவீங்க, மறுபடியும் முடியாத நிலைமைக்கு போவீங்க. தவம் கூட இரண்டாவது தான். தவம் கூட உட்காந்து கண்ணை மூடி பண்ணணும். கருணைக்கு ஏதாவது பண்ணணுமா? எப்படி? கருணையாக இருந்து இறைகளை விலக்கி இறைவனை அடைவதற்கு இல்லை, நீங்கள் இறைவனாகவே மாறுறதுக்காக பிறந்திருக்கீங்க. ஐயா வணக்கம்யா. நான் மலேசியாவில் இருக்குங்கள. இந்த காலையில் பிரம்மபுரத்தில் எந்திரிக்க பழக்கம் கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு 10 நாளாக முடிஞ்சளவு எந்திரிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ண அவ்வளோவா தெரியாது. சும்மா காலையில் எழுந்திரிச்சி உட்காந்து சும்மா சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு, முருகனை அப்படி சொல்லிட்டு மனசில் ஏதாவது எனக்கு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுவேன். ஆமையா, இன்றைக்கி அது ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சுயா. இந்த வானத்தில் சிவருமன் காட்சி கொடுக்குற மாதிரி பெரிய சாருடன் காட்சி கிடச்சிச்சியா. நன்றியா. அறிவு அழிய 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 பேரறிவு வெளிப்படும். பேரறிவுக்கு இன்னொரு பேர் கருணை. கருணையோடு இருக்கும்போது ஆற்றல் அதிகரிக்கும், கருணையோடு இருக்கும்போது செல்வம் பெருகும். ஆனால் லேட் ஆகும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, கொஞ்சோண்டு சாக்கடையில் பால் பாயாசத்தை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? குடிப்பீங்களா? அப்போ முதல்ல சாக்கடையை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதில் பால் பாயாசத்தை ஊற்றணும். இதான விதி. சேம் லைக் தட் நிறைய குப்பை கூலம் அழுக்கு, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருஷை அசூயன்ற இத்தனை குணங்களும் சாக்கடையாக உள்ளே இருக்குது. பூரா கார்மிக் டெபாசிட்ஸ். கருணையாக இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வெளியேறும். வெளியேறும்போது வலிக்கும், குத்தும், கொடையும், வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பல ஜென்மமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை கருணையாக இருக்க இருக்க சீக்கிரம் அனுபவிப்பீங்க. அப்போ தானே முடிக்க முடியும். ஒவ்வொரு ட்ராப்பாக தண்ணி வர்றதுக்கும் நிறையா பைப்பில் தண்ணி வர்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது தானே. டேங்க்கு சீக்கிரம் காலி ஆகணும்னா ஒவ்வொரு ட்ராப்பாக வரணுமா, ஃபோர்ஸாக வரணுமா? அவ்வளோதாங்க தத்துவம். இதுக்கு எதுக்குங்க பெரிய பித்தாகரஸ் தேட்டரும், இதுக்கு பெரிய சயின்ஸு, பேசிக் காமன் சென்ஸ். அப்போ என்ன, அதிகமாக வர வர காலியாயிரும். அப்போ பிரச்சனை அதிகமாக வருதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கர்மவினை அழிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சுகமாக கம்ஃபர்ட்டாக இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பிரச்சனையில் பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறேன். த பீப்புள் ஹூ ஆர் இன் த கம்ஃபர்ட் ஜோன் ஆர் இல்னா என்ன? நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், உடல் அளவிலோ மனதளவிலோ. A person should come out of the comfort zone first. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் அவன் ஞானத்தை அடைய முடியும், இறைவனை அடைய முடியும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் அவனை வச்சிருக்கிறது கர்மா தான் வச்சிருக்கு. ஏன்? அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பான், அவங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அந்த புண்ணியம் தீர்ற வரைக்கும் இறைவன் விதித்திருக்கிறார். அவன் அதை அனுபவிச்சே தீரணும். அந்த புண்ணியத்தோட சுகத்தை அனுபவிக்கிட்டுன்னு கொடுத்துட்டார். அப்போ என்ன, அந்த புண்ணியத்தின் சுகத்தை அனுபவித்துட்டு இருக்கான். அம்பானிக்கு பிள்ளையா பிறந்தாலோ, அதானிக்கு பிள்ளையா பிறந்தாலோ, பிள்ளையா பிறக்கும் போதே வேறு வழியில் அவன் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்து தான் அவனும் கர்மாவில் தான் இருக்கிறான். நோட் பண்ணுங்க, அவனுக்கு இதுதான் வழி. கருணையாக இருந்தால் தான் தப்பிக்க முடியும். கோடி கோடியாக சம்பாதிப்பது இங்கே அறிவு கிடையாது. கோடி கோடியாக இருந்தாலும் கூட நான் எவ்வளவு நேரம் கருணையாக இருந்தேன், எவ்வளவு நேரம் நான் தர்மத்தோடு இருந்தேன், எவ்வளவு நான் தர்மம் செய்தேன் தான் இறைவன் கேட்பார். உன்கிட்ட ஏதோ ஒன்று இருந்திருக்கும்ல, ஒன்று அறிவு இருந்திருக்கும், இல்லை பொருள் இருந்திருக்கும், இல்லை பணம் இருந்திருக்கும், இல்லை திறமை இருந்திருக்கும். இதை உனக்காக இல்லாமல் இன்னொருத்தனுக்காக நீ எவ்வளோ கொடுத்தன்னு தான் கேட்பார். கருணையாக இருந்து இறைகளை விலக்கி இறைவனை அடைவதற்கு இல்லை, நீங்கள் இறைவனாகவே மாறுறதுக்காக பிறந்திருக்கீங்க. இறைவனை அடைகிறதுன்னு ஒன்றுமே கிடையாது. இறைவனாக மாறுவது இது எப்படி புரியலையே அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கல் அப்படின்பீங்க. ஒரு சிற்பியை கூட்டு விநாயகர் சிலையை செதுக்க வைக்கிறேன், இப்போ என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள் சாமி, விநாயகர் வந்துட்டார். எங்கே இருந்தார் இவ்வளோ நேரம்? அந்த விநாயகர் எங்கே இருந்தார்? எங்கேயோ இருந்தாரா? காரைக்குடி பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருந்தாரா? எங்கே இருந்தார்? கல்லுக்குள்ளே தான்ப்பா இருந்தார். இப்போ எப்படிப்பா அவர் வெளியில் வந்தார்? செதுக்குனதுக்கப்புறம்
தேவையில்லாத செதில்கள் சிதறி அந்த சிலை அழகான வடிவமானது வெளியே வந்துருச்சு. இதே போல நீங்க இறைவனை அடைய மாட்டீங்க. தேவையில்லாத குப்பையை விளக்குங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வந்து விடுவார். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், குப்பையை மட்டும் விளக்குங்க, மீதி தானே நடக்கும். நீங்க வேற ஒன்றும் பண்ண வேணாம். இறைவன் அடையிறதுக்கு மூச்சு பயிற்சி, தியானம் செகண்டரி. குப்பையை முதலில் விளக்க வேண்டும். குப்பையை விளக்கணும்னா என்ன? கருணையோடு இருக்கணும். கருணையோடு இருந்தால் பிரச்சனை வரும், வராதுலாம் நினைக்காதீங்க. பிரச்சனை வந்தால் தான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனையே இல்லாமல் போறீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக வருதோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நான் இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு. சத்தியமான உண்மை. உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் சொல்லலை நான். மறுபடியும் ரூட்டு மாறுவீங்க, மறுபடியும் முடியாத நிலைமைக்கு போவீங்க. தவம் கூட இரண்டாவது தான். தவம் கூட உட்காந்து கண்ணை மூடி பண்ணணும். கருணைக்கு ஏதாவது பண்ணணுமா? எப்படி? ஒன்றும் பண்ண தேவையில்லை. கருணைக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு புள்ள பாவம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கு, இறைவா இந்த உயிருக்கு ஏதாவது ஒரு நல்ல நிலைமையை நீ கொடுன்னு சொல்லி நினைத்தாலே கருணை தான். இந்த செகண்டில் பண்ணலாம். கருணை பண்ண முடியுமா? முடியாதா? கருணைனா ஏதோ நீங்கள் சம்பாரிச்ச பணத்தையே தூக்கி தூக்கி கொடுக்கறது கருணைன்னு நினைக்காதீங்க. முதல்ல அவ்வளோ பெரிய மனசு வராது உங்களுக்கு. ஏன் உழைப்பு, ஏன் சொத்து, எவ்வளோ கஷ்டப்பட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கேன், நான் கொடுக்கணுமான்னு நினைப்பீங்க. அதுக்கு பேர் கருணை கிடையாது. உண்மையாகவே ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அந்த உயிருக்காக பிரார்த்தனை செய்தாலும் கருணை தான். அந்த உயிருக்காக உபதேசம் பண்ணாலும் கருணை தான். அந்த உயிருக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்தாலும் கருணை தான். அந்த உயிருக்கு உண்டான எந்த ஒரு அறிவுரை கொடுத்தாலும் கருணை தான். அந்த உயிருக்கே தெரியாமல் அதோட பிரச்சனையை ஏதாவது உங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் சார்ட் அவுட் பண்ணிங்கனாலும் கருணை தான். அந்த உயிர் கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த உயிரை காயப்படுத்தாமல் இருந்தீங்கனாலும் கருணை தான். எத்தனை கருணையில் எத்தனை இருக்குது பாருங்கள், எத்தனை வகை இருக்குது பாருங்கள். கருணை என்றால் ஏதோ நான் பொருளை மட்டும் கொடுப்பதற்கு பேர் கருணைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் கருணை கிடையாது. தேவையான இடத்தில் அந்த உயிரிற்காக குரலை ஒசத்திட்டு நிற்கிறதும் கருணை தான். தேவையில்லாத இடத்துல பேசாமல் தட்டி கொடுத்து போடா பார்த்துக்கலான்னு சொல்கிறதும் கருணை தான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.